அனைவருக்கும் வணக்கம். இது சிஆர்டி டிவி கவர்மெண்ட் கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரே வரல, சுத்தமாக வரல. க்ரீன் கலரில் மட்டும் படம் மேலேயும் கீழேயும் ஓடிட்டுருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் தான். அது வோல்டேஜ் ட்ராப் தான், ஃபுல்லாக வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த எல்ஓடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 470/50 கெப்பாசிட்டர் போயிருந்தது, மாற்றியாச்சு. வெர்டிக்கல் அவுட்டு போகிற கெப்பாசிட்ரு அதுவும் 50 வோல்ட்டு 470 விஎஃப் மாற்றியாச்சு. ரெண்டும் மாற்றிட்டு செக் பண்ணாலும் அதே கம்ப்ளைண்ட் தான். அப்புறம் வெர்டிக்கல் செக்ஷன் சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்லாம் 1 UF 10 வோல்ட்டு 4.7 UF 10 வோல்ட்டு இந்த வெர்டிக்கல் செக்ஷன் சுற்றி இருந்த கெப்பாசிட்டர் எல்லாம் மாற்றியாச்சு. பார்த்துட்டு ஃபுல்லாக ட்ரை அடித்தாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், எல்ஓடியில் நிறைய ட்ரையே இருக்குது. எல்ஓடி ட்ரையே, அப்புறம் செகண்டரி லைன்லலாம் ட்ரை இருந்தது, ட்ரையெல்லாம் அடித்தாச்சு. இந்த டியூனர் சைட்லேயும் ஒரு வோல்ட் ஒரு கெப்பாசிட்ரு உள்ளே இறங்குன மாதிரி இருக்குது, டாப்பில் இருந்து பார்த்தா. அதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிட்டில் பார்த்தோம்னா ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுறப்ப அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் நமக்கு எது டவுட் இருக்கோ அதெல்லாம் மாற்றி விட்டோம்னா கொஞ்சம் லைஃப் வரும், திரும்பி ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் வராது. நமக்கு பார்க்குறப்பே டவுட்டாக இருந்ததுனாலும் மாற்றி விட்டுறது நல்லது. கெப்பாசிட்டி மேலே டாப்லேருந்து பார்த்தோம்னா ஒரு லெவலில் இருக்கணும், ஒரே சமமாக இருக்கணும். அது கீழே இறங்கியிருந்தாலும் கம்ப்ளைண்ட்டு, மேலே உப்பி இருந்தாலும் வெடிச்சிருந்தாலும் அது ப்ராப்ளம் தான். கெப்பாசிட்டி அப்படி இருக்குன்ட்டு நம்ம டிவி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. டிவி ஓடும், பட்டு திரும்பி ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு டவுட் இருக்கிற ஃபிசிக்கலாக டவுட் இருக்கிற கெப்பாசிட்டிலாம் மாற்றி விட்டுறது நல்லது. அது அந்த கெப்பாசிட்டரும் உங்களுக்கு கம்மியான ரேட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபில்டர் கெப்பாசிட்டர்லாம் உங்களுக்கு 250 வோல்ட்டு, இதுவும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் மேலேருந்து ஆயில் லீக் ஆன மாதிரி இருந்தது, கெப்பாசிட்டருக்குள்ளேருந்து ஆயில் வெளியே வந்த மாதிரி. அதனால அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. 250 வோல்ட்டு எல்ஓடி பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர். இந்த மாதிரி நமக்கு டவுட் இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாம் மாற்றிட்டாலே ஓரளவு வோல்டேஜ் உங்களுக்கு நார்மலாக எல்லா இடத்துக்கும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அது எல்லா காம்பனண்ட்டும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆச்சுனாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இந்த ஃபில்டர்ஸ் கம்ப்ளைண்ட்னால வோல்டேஜ் அதிகமாக கம்மியாக வரனால தான் உங்களுக்கு அந்த பார்ட்ஸு ரொம்ப ஹீட் ஆகும். ரொம்ப ஹீட் ஆகுறதுனால வேகமாக, இப்போ வெர்டிக்கல் ஐசி எடுத்துக்கிட்டாலும் எந்த ஐசி எடுத்துக்கிட்டாலும்
ஃபில்டர்ஸ் கரெக்டாக வோல்டேஜ் உங்களுக்கு அவுட்புட் கொடுத்ததுன்னா அது கம்ப்ளைண்ட் வராது, இல்லை லாங் லைஃப் வரும். இப்போ நமக்கு ஃபிசிக்கலாக செக் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் எல்லாமே மாற்றியாச்சு. இந்த கிட்டில் ரொம்ப நிறைய ஃபில்டர் மாற்றியாச்சு. ஒரு 4-5 ஃபில்டர்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்த மாதிரி இருந்தது, எல்லாம் மாற்றியாச்சு. அது வீட்டில் அவங்க எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. சுவிட்ச் போர்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கும், லூஸ் கான்டாக்ட் அந்த மாதிரி இருந்ததுனா தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். மெயின் ப்ளக் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மெயின் ஃபில்டரில் அந்த 450 வோல்ட் மெயின் ஃபில்டர்லேயே 200 வோல்ட் தான் வருது. ஃபில்டரை கழட்டி பார்த்தோம்னா உள்ளே பர்னர் இருக்குது. அதே 450 வோல்ட்டு சேமு. இங்கே பாருங்கள் எத்தனை ஃபில்டர் மாற்றியாச்சுன்னு பாருங்கள். மெயின் ஃபில்டரே நமக்கு போயிருந்தது, அது 200 வோல்ட்டு தான் வந்தது, அதையும் மாற்றியாச்சு 300 வோல்ட்டு. இப்போ பிக்சர் நல்லா கிளியராக வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.